அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரமும் வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுது. அசுரகுருவே அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட அசுரகுரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ரெண்டுங்க. அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு? துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் நியாய தர்மத்தினை சரியாக எடை போட்டு சொல்லக்கூடிய ராசி அது துலா ராசிங்க. அதுக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் யாருன்னா அசுரகுருங்க. தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதினா அசுரர்களுக்கு குரு இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான இல்லறம், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, மனை, வண்டி வாகனம் என எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்க. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிர பலன் நல்லா இருந்தாலே போதுங்க, அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பமும் நிச்சயமாக கிடைச்சிடும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பதனால நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் அந்த இன்பத்தினை நீங்கள் வாரி வழங்குவீங்க. அப்படி மற்றவங்களும் எல்லாம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு மட்டுமல்ல ரிஷப ராசிக்கும் அதிபதியாக இருக்காருங்க. அப்போ துலாம் என்பதை 1ஆம் வீடுன்னு, ரிஷபராசியை 8ஆம் வீடுன்னு சொல்லலாம். 8ஆம் வீடுங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகளை சொல்லக்கூடிய இடம்ங்க. அதுபோல் ஆயுளை குறிக்கக்கூடியது, மறைமுக பணவரவினை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் வீடுங்கிறது சமூக சேவை, பொதுநல தொண்டு, சர்வீஸ், இதனை பற்றி சொல்லுவதுங்க. அப்படி பார்த்தா துளாராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் இது நிச்சயம் நடக்குங்க. அதில் சமூக சேவை, பொது தொண்டு, அன்னதானம், சர்வீஸ் மற்றும் கலைத்துறையில் பணிபுரிவது, கல்வித்துறையில் பணிபுரிவது, மருத்துவத்துறையில் பணிபுரிவது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் வீடுங்கிறது சேவை, மற்றவங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது, மற்றவங்களுடைய ஆயுளை காப்பாற்றக்கூடியது. அப்போ நீங்கள் மருத்துவத்துறை, கல்வித்துறை இவற்றில் பணிபுரிவதற்கு அதிக வாய்ப்பு உண்டுங்க. அது காவல்துறையாக கூட இருக்கலாம், சமூக தொண்டு இது செய்வதாக கூட இருக்கலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ரெண்டாவதாக பார்த்தோம்னா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த சுக்கிர பகவானால் அமையுங்க. சுக்கிர திசை அல்லது சுக்கிர புத்தி இது நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுபோல் கண்டம் விட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாட்டு யோக வாய்ப்புகளும் அமையுங்க. மேலும் துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வந்தாலும் இந்த திருமணத்திற்கு பிறகு கூட அவங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகிவிடுங்க. குடும்பம் அமைந்த பிறகும் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகும்னு சொல்ல வரேன். மேலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா 2 வீலர் வண்டி வாகனம் இதில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. அடிக்கடி இதை சர்வீஸ் பண்ணக்கூடிய, பழுது நீக்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. சிறு சிறு விபத்துக்கள் கூட இந்த வண்டி வாகனத்தின் மூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும் நீங்கள். மேலும் இந்த 8ஆம் வீடுங்கிறது ஆயுளை குறிப்பது, மறைமுக பண வரவினை குறிப்பது. அப்போ ஆயுள் விஷயத்தில் உங்கள் ஆயுளை நீங்களே தீர்மானித்து கொள்ளக்கூடிய விஷயம் நடக்குங்க. உங்களுடைய கவனக்குறைவு, உங்களுடைய உடல்நிலை அதில் அலட்சியம் காட்டுவது, உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் ஒரு அலட்சியம் ஏற்படுவது, இதுதாங்க உங்களுக்கு உடல்நல பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அப்போ அதில் எல்லாம் கவனம் தேவை. ரெண்டாவதாக பார்த்தோம்னா மறைமுக பணவரவுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நெட்வொர்க், ஆன்லைன், வெளிநாட்டு பணம், ஷேர் மார்க்கெட், மறைமுக வேலை தொழில் மூலமாக எதிர்பாராத பணவரவு, புதையல் பணம், இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அப்போ கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும், பல தொழில் அல்லது பல வேலைகளை பார்ப்பீங்க, பல கலைகளையும் கற்றுக்குவீங்க. அதுக்குரிய அதிர்ஷ்டத்தை சுக்கிர பகவான் வாரி வழங்குவார்.
ஒரு பக்கம் 1ஆம் வீட்டுக்குரிய பலனையும் கொடுப்பார், 8ஆம் வீட்டுக்குரிய பலனை மறுபுறமும் கொடுப்பார். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இதுக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான் தாங்க. இதெல்லாம் இந்த சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் அந்தரம் நடக்கும் காலத்தில் கிடைக்கும். அப்படி இந்த தசாபுத்தி நடக்காதவங்க அந்த சுக்கிரபலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா சுக்கிர பகவானுக்குரிய நவதானியங்களில் ஒன்றான இந்த வெள்ளை மொச்சையை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில், அதாவது மாலை 8 to 9 இந்த நேரத்தில் வெள்ளை மொச்சையை நிவேதனம் செய்து வழிபாடு செய்யணும். உங்களுக்கு உடல் ரீதியாக வெள்ளி பொருட்களை அணிந்து கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலன் தரும், பல காரியங்களில் வெற்றி தரும். அது மட்டும் இல்லைங்க, இனிப்பு உணவினை மற்றவங்களுக்கு கொடுங்க. அன்னதானத்தில் உங்கள் கையால் இனிப்பு பரிமாறுங்க. அது மிக மிக நல்லதுங்க. எப்போவுமே இனிப்பினை பிறருக்கு கொடுப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அதுபோல் ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம், வஸ்திர தானம் செய்யலாமுங்க. இதுவும் காரிய தடை, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்குங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் தரக்கூடிய இரட்டை அதிர்ஷ்டம் என்ன என்பது குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.